இன்னைக்கு இவங்க எல்லாம் கருப்பு பட்டி அடிச்சிட்டு வந்தாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியுது இல்ல. இவனுங்களுக்கு பைத்தியம். இவனுங்களுக்கு மனநலம் சரியில்லை. இவன் என்ன செய்யறானுகள் இவனுங்களுக்கு தெரியாது. மக்களே தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி அனுப்புங்க. இதுகளோட முடியல. ඔබතුමා ඩොක්ටර් කෙනෙක් නිසා කරුණා කරලා ක්ලිනික් එකක් දාන්න මේ පාර්ලිමේන්තුවේ මේ ලෙඩ්ඩුන්ට බේත් දෙන්න. පව් මේගොල්ලෝ. பாருங்க சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் நேத்து அவர் வந்து ஐ அம் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. මහර බෝගම්බර යාපනයේ අනුරාධපුර බදුල්ල බැටික්ලෝ මඩකලපු நீர்கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போகம்பர அதுல ஒரு மிஸ்டேக் இருக்குடா. ஹர்ஷ நாணயக்கார நிதியமைச்சரும் அழுதுட்டாரு. அவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு அழுதுட்டாரு. அவரை எல்லாம் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. சொல்றாரு நீங்க எங்களுக்கு ஓர்டர் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா இதை வந்து நெகத்திலேயே அப்படி கழட்டி வீசி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கதை ஆரம்பத்திலே இதை நிப்பாடுக்கலாம். அப்ப அந்த இடத்துல தான் ஒரு முடிவாகுது. ஓர்டர்ஸ் போயிட்டு இல்ல. அவர் வந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணல. சம்பவம் நடந்தோடனே ஒரு பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டார். நான் பொறுப்பேற்கிறேன். ஏன் கணக்க தேவையில்லை. டெல்சான் நாட்டை விட்டு ஓடுன நாமல்ற சித்தப்பா மைந்தையிற தம்பி சொல்லல என்னால இந்த நாட்டை பொறுப்பேற்க முடியல. இன்றைக்கு நான் இதனை மனம் மருந்துறேன்னு சொல்லல. உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? என்ன கதை? முடியெல்லாம் வெட்டி ஒரு புது கட்டணம் அடிச்சுட்டு வந்துடுறீங்க. ஐயோ வெக்கையிற சோதனை தாங்க முடியல. தலையில இந்த முடிய வைக்காச்சு. அது சரி. அது கொஞ்சம் ஸ்டைலா தான் இருக்கீங்க. பரவாயில்ல. இன்னைக்குன்னா காலையிலே வெலிக்கடை சிறைச்சாலையில இருந்து நாங்க வருவோம். அங்கிருந்து தான் முக்கியமே இன்னைக்கு நாள் ஆரம்பிக்குது. நீர்கொழும்பு சிறைச்சாலை அந்த மோதல்ல அது என்னதுக்கு எதையாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். என்னடு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இல்ல அவங்க கருப்ப பட்டி அணிஞ்சு போறாங்க. ஒரு தொப்பி தானே போடணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை நான் ஜூஸ் குடிச்சா பிரச்சனை, தொப்பி போட்டா பிரச்சனை. ஒரு தொப்பியை போட விடுங்கல்லப்பா. சரி கலட்டி வைக்கிறோம். இப்ப சரி அவங்களும் கலட்டிட்டாங்க. அவங்களும் கலட்டிட்டாங்க. அதாவது காலையில ஒரு அவர் 2 அவர் இப்படி அவங்க பட்டியை கலட்டினவங்க. வடிவ விளக்கமா சொல்லுங்க. பட்டியை கருப்பு பட்டியை கழட்டினாங்க. காலையிலே கட்டிக்கிட்டு வந்த கருப்பு பட்டி உறவருக்கு அப்புறம் காணாம போயிருச்சு. ஏனது டெல்சான்? எனக்கு உடனே டவுட் வந்து என்ன தெரியுமா? தயசரியில பேச்சு சரியோ? தயசரிடா அதுவும் சொல்ல இயலாது. அதுவும் தான் இருக்கும். ஆனா அந்த இவங்க இப்ப கருப்பு பட்டி அடிச்சுட்டு வந்ததுக்கு பிமல் ரத்நாயக் ஒண்ணு சொன்னாரு. இன்னைக்கு இவங்க எல்லாம் கருப்பு பட்டி அடிச்சுட்டு வந்தாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியுது இல்ல. பிரதி சபாநாயகர் அவர்களே, நீங்க ஒரு டாக்டர் தானே, புடிஞ்ச ஒரு மெடிக்கல் கிளினிக் இங்க போடுங்க. இவனுங்களுக்கு பைத்தியம். இவனுங்களுக்கு மனநலம் சரியில்லை. இவங்க என்ன செய்யறானுகள் இவனுங்களுக்கு தெரியாது. அதனால இவங்களை கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் அமைச்சர் பிமல் ரத்நாயக். மக்களே தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி அனுப்புங்க. இதுகளோட முடியல. දැන් උදේ අර මොකද්ද මේ පටියක් බඳන් හිටියක් අපි දැක්ක සෙට් එකක්. කවුද මේ? ඕව නිසා තමයි අපිට හිතෙන්නේ මේගොල්ලෝ ගැන ඔය විදිය. මේ මනෝරෝගයක් තියෙන්නේ. ඔබතුමා ඩොක්ටර් කෙනෙක් නිසා කරුණා කරලා ක්ලිනික් එකක් දාන්න මේ පාර්ලිමේන්තුවේ මේ ලෙඩ්ඩුන්ට බේත් දෙන්න. පව් මේගොල්ලෝ. என்னத்த சொல்ல. ஐயோ இல்ல இல்ல நாட்டுல ஆளுங்கட்சி போய் நல்ல எதிர்கட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு எதிர்கட்சியை கேட்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இலங்கை. ஆனா உண்மையில இதுல பாராட்டவனும் வைத்திய சத்தியலிங்கம் தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கிறாருன்னு. பல நோய்வாய்ப்பட்டு கட்சியில பொறுப்புகள் இருந்தெல்லாம் விலகினவர். தூர இடம் பயணிக்க இயலாது, தன்னால செயலாளர் பதவியை தொடர்ந்து கொண்டு செல்ல இயலாது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்ப அவர் அந்த கடவுள் ஆசீர்வாதத்தோட அவர் உடல்நிலை சுகமாகி இப்ப அவர் நல்ல நிலைமைக்கு வந்து தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கிறார். நேற்று ஒரு உரையாற்றினர், இன்றைக்கு மீது உரையாற்றி இருக்கிறார். உண்மையில் அவர் அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வந்ததுக்கு அவருக்கு வாக்களிக்காத மக்கள் உண்மையில இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்ளணும். அப்படி ஒரு ஆளை நீங்க மிஸ் பண்ணிருக்கிறீங்க. அவர் இப்ப எவ்வளவு ஒரு எனர்ஜியா இருக்கிறார். இந்த வருத்த வாதையால அவர் அந்த கட்சி பொறுப்பையே சுமந்திரட்ட கொடுத்தது. அதே மீதுல சொல்ல ஒண்ணு டெல்சான், உங்களுக்கு எல்லாரும் நல்ல ஒரு நக்கல் தான். உங்களுக்கு சீரியஸா கட்சி ஒரு மனுஷன் ஆரோக்கியமா வந்திருக்கிறாரு. அப்பா சரி சரி சார், ஆரோக்கியம் வந்து நல்ல விஷயம்.
ஆ? சரி, ஓகே. சரி, அது அப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னைக்கு காலையிலேயே வெலிக்கடை விஷயத்துக்கு வந்துருவோம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில உயிரிழந்த மோசமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த கடமையில் இருக்கும்போது உயிரிழந்த அந்த அதிகாரிகளுடைய சடலங்கள், பூத உடல்கள் இன்று வெலிக்கடை அவங்களுடைய இடத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அழுகுறாங்க, அழுது புலம்புறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அதே மாதிரி அந்த பெட்ச்மேட்ஸ் அவங்களோட ஒண்ணா ட்ரைனிங்ல இருந்தவங்க, அவங்களோட ஒண்ணா ஒர்க் பண்றவங்க எல்லா ஆபீசர்ஸும் அழுகுறாங்க. சும்மா பார்க்க ரொம்ப மனசுக்கு உண்மையும் கஷ்டமா தான் இருந்துச்சு. அத பார்க்க முடியல. அவ்வளோ இல்ல வேதனையான எனக்கு உண்மையா டெல்சான் இதுல எனக்கு உண்மையில சில நேரம் இதுல கதைக்கிறதுக்கு எந்த அளவு பொருத்தம்னு தெரியாது. ஆனா எனக்கும் கவலை தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த அதிகாரிகளா இருக்கலாம், அவர்கள் அந்த ஒரு ஆள்ற சகோதரர் நினைக்கிறேன், ஐயே ஆமா. அல்லது மல்லி என்ற யாரோ ஒரு மல்லி ஆள் மல்லி சூட்டிக்கா நைட்டுண்ட எலும்புங்க மல்லி என்று சொல்லி யாரோ எலும்பு ஆள்ற. நம்பி நான் உண்மையில அங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரே அழுகை தான். அதே நேரம் அதுல ஒரு அதிகாரியிற மகனை பாக்குறதுக்கு சம்பவத்துக்கு அடுத்த நாள் விடுமுறையில செல்ல இருந்தவர் அமுராத், ம். அவரும் இறந்திருக்கிறார். இதுல உண்மையில இதுக்கு நாங்க இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது உண்மையில பெரிய இழப்பு, ஒரு உண்மையில அனுதாபத்துக்குரியது. எனக்கு உண்மையா இந்த டைம் எல்லாம் பாக்குற போது தான் எனக்கு என்ன சொல்றேன், இந்த சிந்தனை சிலவுல இந்த சிந்தனை பிள்ளை இல்லது என்ன பார்வை பிள்ளையோ தெரியாது. எனக்கு அப்படியே இந்த 2009, 2008, 2007 அந்த காலப்பகுதி தான் எனக்கு அந்த கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே இப்ப இவங்கள இந்த இழப்புகள் பெரும் அந்த என்ன சொல்ற அத யாருமே அந்த இழப்புகளை நியாயப்படுத்த முடியாது. அந்த இன்னைக்கு குழந்தைகள் இப்ப இதே அளவு நிலைமை இதை விட மோசமா எல்லாம் நடந்தது. உண்மைதான். உண்மையில அந்த நிமிடங்கள்லாம் கூடய கண்ணுக்கு முன்னுக்கும் நெஞ்சுக்கும் வர்றது. ஹர்ஷ நாணயக்கார நிதியமைச்சரும் அழுதுட்டாரு இன்னைக்கு அழுதுட்டாரு. இல்லையா? அவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு அழுதுட்டாரு. அவரை எல்லாம் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அதிகாரிகள் வந்து சொல்றாங்க, இவங்கள வந்து இப்படியே நாங்க பார்க்கணும். இவங்கள நாங்க இப்படி பார்க்கறதுக்கு நினைச்சும் பார்க்கல. எங்களுக்கு ஒரு ஆர்டர் குடுத்திருந்தீங்கன்னா, நாங்க இத வந்து வேற மாதிரி முடிச்சிருப்போம் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ஒரு சில வார்த்தை வாயில வருது. அந்த வேதனையோட வேதனையா வார்த்தைகள் வெளியே வருது. சொல்றாரு, நீங்க எங்களுக்கு ஆர்டர் குடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, இத வந்து நெகத்திலேயே அப்படி கழட்டி வீசியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கதை. ஆரம்பத்திலே இத நிப்பாட்டிருக்கலாம். அப்ப அந்த இடத்துல தான் ஒரு முடிவாகுது. ஆர்டர்ஸ் போயிட்டு இல்ல. அப்படின்னா இவங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அதிரடி ஆர்டர் அங்க குடுத்து இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அதிகாரி அழுதுகிட்டே சொன்ன விஷயத்துல தெரிய வருது. அவங்க என்ன ஆர்டர் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, சுடுறதுக்கு எதிர்பார்த்தாங்களா? சம்திங் ஏதாச்சும் ஒண்ணு அந்த இடத்துல இவங்க வந்து ஆர்டர் குடுக்கல. சுட வேணாம், டோன்ட் ஷூட் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லாட்டி ஒரே ஒரு அதிகாரத்த நாங்க கண்டோம். துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல சுடுறத. சோ அவரு மட்டும் அவரா சுயாதீனமா தன்னிச்சையா போயிட்டு செஞ்சாரா? இல்லாட்டி ஆர்டர் கிடைச்சுச்சா கிடைக்கலையாங்கிறது ஒரு குழப்பம் தான். இப்ப அதுதான் நம்ம சொல்றாங்க. என்ன எது இப்படி இனி போன உசுர்கள் வரப்போறது இல்ல. இந்த பக்கம் நீர்கொழும்பு ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு அந்த சிறை கைதிகளுடைய பேரண்ட்ஸ், உறவினர்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு போலீஸ் அதிகாரிகளுடைய உறவினர்கள், பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரே அழுகையா தான் இருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா. அது மாத்திரம் இல்ல, சிகிச்சை பெற்று வந்த இன்னும் ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. அதே மாதிரி சிறை கைதிகளாக மாற்றப்பட்ட நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து மாற்றப்பட்ட 2 கைதிகள், மேலும் 2 கைதிகள் உயிரிழந்திருக்கதா தகவல். அது வந்து வேற மாதிரி கதை போய்கிட்டு இருக்கு. அது என்ன அளவு உண்மைன்னு நமக்கு தெரியல. அடிச்சு பழி வாங்கி இருக்கதா சொல்லப்படுது. அதிகாரிகள் கொண்டு போயிட்டு அவங்க அடிச்சிருக்காங்க. அடிச்சதால தான் ஒருத்தர் இறந்துட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லப்படுது. எல்லாம் என்ன இருந்தாலும் இப்ப அடிச்சு கிடிச்சு வேலை இல்ல. ரைட்டா? இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் பார்க்கணும். இப்ப ஜூலை மாதம் தானே? ஜூலை மாதம். பொதுவா கருப்பு ஜூலை ஜூலைன்னு சொல்லுவோம். இல்ல, அதான் எனக்கு இந்த வெலிக்கடை சிறைச்சாலை, அங்கால குட்டிமணி ம். போன்றவர்கள், குட்டிமணி போன்றவர்களுக்கு நடந்த இதெல்லாம் அது பெரிய கிட்டத்தட்ட சொல்ல போனா அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று ஆமா. பதிவு. இதுல முழுமையா கதைச்சு கொள்ள இல்லாது. ம். வாங்க அங்க பார்க்கலாம், ம். செய்திகளை கப்பல்ல டில்சான். அதுல இன்னும் ஒரு சம்பவத்தை பார்க்கக்கூடிய இருந்தது. இலங்கை வரலாற்றுல ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது வேற ரேரா தான் நடக்கும். அது ம். எதேச்சியா நடக்கும் அல்லது சூழ்நிலை அப்படி நடக்கும். ம். 2009 இலங்கையில நடந்த ஒரு பெரும் இனப்படுகொலைக்கு இந்த வரைக்கும் எந்த ஒரு அமைச்சரோ அல்லது அரசியல்வாதிகளோ பொறுப்பேற்கவும் இல்லை. பொறுப்பேற்க எந்த ஒரு பொறுப்பே இல்ல. பொறுப்புக்கும் நிக்கவும் இல்லை. ம். இப்ப அன்றைக்கு யார் பாதுகாப்பு அமைச்சர்? மஹிந்த ராஜபக்ச. பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச. ம். இன்றைக்கு பேசுற அந்த ஜிஎல்பிடிஸ் என்ன மனித உரிமைகளை பற்றி எப்படி வளைஞ்சு வளைஞ்சு பேசுறாருன்னு, அப்படி அந்த வளைஞ்சு வளைஞ்சு அப்படி இந்த இப்படி நிக்கிறாரு மனித உரிமைகளுக்காக. அண்டு இப்படி கிடந்தவர், மல்லாக்க கிடந்தவர் மனித உரிமைகள் நடக்கக்குள்ள. இன்னும் அவருக்கு ஒன்றும் தெரியுது. இன்னைக்கு இப்ப வந்து என்ன பிரச்சனை என்றால், சுரேசனுக்கு ரஷ்யா ஆதரவாகவும் இப்ப இந்த சிறை கைதிகளுக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நிலைமைக்கு மாறுபட்டிருக்கு. இல்ல நீங்க சொல்ற நைட்டுக்குள்ள அடில்சான் ம். தயாசிரியர் அணியில் இருக்கிறவர் என்னவர்? கள்ளர்கள், கள்ள கூட்டத்துல இருக்க ஒருத்தர். இல்ல தயாசிரி சொன்னது சொல்றீங்களா? எனக்கு ஆசிரியர் அப்படி அப்படித்தானே சொன்னாரு. நாங்க அப்படித்தான் பாக்குறோம். நாங்க சொல்லலையே, அவரு சொல்றாரு. என்ன
நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கோம். யார் யாரு? கள்ளர்கள், ஊழல்வாதிகள், இனவாதிகள், ஊழல் மோசடிக்காரர்கள், திருடர்கள், இப்படியானவங்க நாங்களாம் இணைந்து இந்த அரசாங்கத்தை அனுப்புறதுக்கு ரெடி ஆகி அது பேஸ்புக் மாறி சொல்லிட்டுன்றாரு. அவர் சொல்லுவாரு நேத்து கதைச்சது இன்னைக்கு இல்ல பாரு. அவங்க தான் அரசியல்வாதிகள். இல்ல அதுலதான் இப்ப ஹர்ஷ நாணயக்கார பாராட்டணும்னு சொன்னால் அவர் முதலாவது பொறுப்பெடுக்கிறார். மற்றது ஒரு மரண வீட்டுல போய் அவர் ஹர்ஷ நாணயக்கார ஒரு எமோஷன் அவர் இயல்பு அப்படித்தானதான் சட்டத்துறையில இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அவர் அழுதா இருக்கலாம், அல்லது நான் இதுக்கு இலங்கையில அந்த இப்படி ஒரு விடயத்துக்கு பொறுப்பு நிக்கிறேன்ன்றது முதல் சந்தர்ப்பம் இலங்கையில் இடம்பெற்ற. இன்றைக்கு ஏன் கணக்க சொல்றீங்க? இன்றைக்கு வரைக்கும் இந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க செம்மணி படுகொலைன்றது எந்த ஆட்சியில தான் நடந்தது. நான் உண்மையில் இதுக்கு மனம் பெருந்துறேன். இன்றைக்கு எனக்கு நினைக்கக்குள்ள இந்த சம்பவங்கள் எல்லாம் அன்று எனக்கு கீழே இருந்த ராணுவ அதிகாரிகள் செய்தது இன்று நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வெதும்பலா இருக்குன்னு ஒரு வசனம் சொல்லல. இதே GLPDs அண்டு தந்தை செல்வாடத குறையாட்ட போக்குல நான் 2009ஆம் ஆண்டு இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நான் பேசாம இருந்ததுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லல இல்லையா டெல்சான்? சரத் பொன்சேகா தமிழ் மக்கள் வாக்களிச்சவங்க, சரியோ பிள்ளையோ மைந்தையை அனுப்பணும் வாக்களிச்ச அதே சரத் பொன்சேகா கூட உங்களை நோக்கித்தான் நான் இந்த ஒரு கொடூரமான யுத்தத்தை செய்த நான் இந்த யுத்தத்துல உங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு எதிராக நான் மனம் பிறந்தேன்னு சொல்லல. அவளுக்கு சொல்ல மாட்டாங்க, ஏதாவது எதிர்பார்க்கவும் ஏழாது, அவங்க சொல்ல போறதும் இல்ல. ஏன் எங்கட மதிப்புக்குரிய கருதினால் மல்கம் ரஞ்சித் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை நடக்கணும் என்று விசாரணை கோரினவர் 2009ஆம் ஆண்டு கூட ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இறந்த போது இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்காக நான் நிக்கல, அல்லது அந்த வேதாகமம் கத்தோலிக்க திருச்சபையில அந்த மறை போதனையை நான் உண்மையா பின்பற்றாத ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டேன்றதுக்காக நான் மனம் பரந்தி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லல. அந்த இடத்துல வாங்கக்கூட என்ன டில்சானுக்கு ஒற்று உடனே டில்சானுக்கு டக்கண்டோன்னு உடனே சொல்லல. சரி அதான் லைன்லயே போவோம், நாங்க அந்த லைன்லயே போவோம். அப்ப இப்ப அந்த இடத்துல எல்லாம் பாக்குள்ள டெல்சான் நீதியமைச்சர் செயல்பாடு உண்மையில பாராட்டணும் டெல்சான். புதுசா இருக்கு, அது கேட்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. நான் பொறுப்பேற்கிறேன், என்னோட நிர்வாகத்துல நடந்திருக்கு, எனக்கு கீழே இருக்கிற அவர் சொன்ன சூழலை பாத்தீங்களா? அவர் அவரோட டிஸ்கஸ் பண்ணல, சம்பவம் நடந்தோடனே ஒரு பட்டன்னு போட்டு உடைச்சிட்டார். நான் பொறுப்பேற்கிறேன். ஏன் கணக்க தேவையில்லை டெல்சான்? நாட்டை விட்டு ஓடுன நாமல்ற சித்தப்பா மைந்தையிற தம்பி சொல்லல என்னால இந்த நாட்டை பொறுப்பேற்க முடியல, இன்றைக்கு நான் இதனை மனம் மருந்துறேன்னு சொல்லல, எல்லாம் சொல்லல. ஆனா சொன்னவரை பார்த்து என்ன எப்படி நல்லம்மா கேக்குது, ஏன் பதவி விலகல்? பதவி இப்ப உங்களுக்கு தேவை பதவி விலகணும், ஏதாவது செஞ்சு பதவி விலகணும். மே අද මම අධිකරණ ඇමතිනා අද ඉල්ලලා අස්සනවා මෙතන වගකීම බාරගත්තා කියන එක කියන්න බෑ. இன்னைக்கு மரிக்கார் அவரை பத்தி சொல்லி ஆகணும். அவர் இன்னைக்கு காலையில வந்துட்டு இப்ப அரசர் நாணயக்கார நீதி அமைச்சர் இருக்காரு, வெள்ளிக்கடல் பிரிசன்ல இந்த இருந்தவர்களுடைய சடலங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காரு. மரிக்காருக்கு இந்த விஷயம் தெரியாது போல. பார்லிமெண்ட்ல காலையில வந்தோன்னு சொல்றாரு, எங்க நீதி அமைச்சர் அரசர் நாணயக்காரை காணோம், எங்க நீர்க்குழுவும் போயிட்டாரா? 27 பேர் இறந்ததுக்கு அப்புறமா நீர்க்குழுவும் போயிட்டு என்ன செய்ய அப்படின்னு அவர் கொஞ்சம் நக்கலா பேசுறாரு. பார்த்தா அந்த மனிதர் இங்க வெள்ளிக்கடல் பிரிசன்ல மரியாதை. அதுக்குதான் யாரு விமல் ரட்நாயக்கா குடுகுடன் கொடுத்தாரு பாருங்க. இப்படியான ஆட்கள் தான் இங்க இருக்காங்க. இந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க. 27 பேர் இறந்ததை எப்படி அவங்க ஏதோ ஒரு சந்தோஷமான பாவனையில தான் இந்த பாடி லாங்குவேஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இருக்காங்கன்னு அவர் சொல்லி காட்டுறாரு. අද පැත්තවලාද නෑ අද නෑ ඇයි දැන් කියයි මේ ගමුට කියලා ඕ 27ක් මරුණායින් පස්සේ මොන වැඩද දැන්? දැන් මම කියන්නේ මෙයාගේ මේ කතාව ඒකේ බොඩි ලැන්ග්වේජ් එක තමයි බලන්න ඕනේ. 26ක් මරුණාද පස්සේ මොන පාර්ලිමේන්තුවද කියලා කියන්නේ පුදුම සතුටකි. ஆனா எனக்கு உண்மையில தனிப்பட்ட ரீதியில கவர்மெண்ட விடுங்க அல்லது அமைச்சரவை விடுங்க, அரச நாணயக்கார இதுல உண்மையில அவர் இயல்பாத்தான் செய்தவர் டெல்சான். இப்ப அவர் அந்த மன்னிப்பை நேற்று கேட்டிருந்தாப்புல இன்றைக்கு கேட்டிருந்தாப்புல அவர் முந்தின அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டாருன்னு திங்கக்குள்ள பின்னருமே அவர் அதை ஸ்டெப் எடுத்துட்டாரு இல்லையா? அப்படின்னக்குள்ள அவர் ஒரு இயல்பாத்தான் நடந்திருக்கிறார். அது ஒரு ஆளை பார்க்கக்குள்ள விளங்கும் இல்லையா? அவர் இந்த அழும்போது கூட அவர் அந்த ஒரு ரெடி இல்லாத இப்ப இதுக்கு கீழே உடனே எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உண்மையில இந்த இடத்துல ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும். தமிழ் மக்கள் தமிழ்ல தேசிய தலைவர் ஒரு விடயத்தை தான் கூறி வளர்த்தது. அதாவது பக்கத்து வீட்டுல நடக்கிற கண்ணீர்ல அவலத்துல நாங்க இன்பம் காணக்கூடாது ஒருபோதும். அப்படி என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நடக்கக்கூட இவ்வளவு அநியாயங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து செய்யல என்றால் அந்த தலைமை ஒரு கண்ணியத்தோட நடந்தது.
அதனால நேற்றைய தினம் பார்லிமெண்ட்ல அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெள்ளைக்கடை சிறைச்சாலையில ஆஹ், கொல்லப்பட்ட அந்த 53 சிறை கைதிகள் சம்பந்தமா நேற்றைய தினம் பேசியிருந்தார். அவர் நினைவுபடுத்தியிருந்தார், இந்த விஷயத்தை நினைவுபடுத்தியிருந்தார் அவர். அதுல இவரும் விமல் ரத்நாயக்கா நீங்க சொன்னீங்க, சந்திரசேகரன் அவர்களும் உரையாற்றி இருந்தார். இந்த அவர் இந்த படுகொலைகளுக்கெல்லாம் காரணம் இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற உங்களை போலாக்கெல்லாம் நீங்க தான் செய்தது. இப்ப நடந்த அரசியல் படுகொலை இல்லைன்ற சொல்லி இருந்தார். அப்படி ஒரு மிகவும் ஒரு ஹர்ஷன நாணயக்கார எல்லாரும் எனக்கு என்னடா பகுதியில் சான் உயிர்த்த ஞாயிற்கு பதவி விலகல்ல. விலகல சிரிச்சுக்கிட்டு அதாவது 2009ஆம் ஆண்டு இன அழிப்புக்கு பதவி விலகல்ல. எதுக்குமே பதவி விலகாத இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள். இப்பயும் பதவி விலகும். அதுதான். அவங்களுக்கு தேவை பதவி விலகணும். ஏதாச்சும் இது கண்டு நல்ல கண்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை வச்சு எப்படியாவது இந்த 159 குறைக்கணும். அதுதான் டாக்கெட். என்ன செய்ய, நிலம் அப்படி இருக்கு. அதே மாதிரி ரைட், அதை கடந்து போயிடுவோம். அடுத்த ஒரு குட் நியூஸ் உண்டு. என்னது? டில்சான், இந்த பதவி விலகிற விடையாட நடந்த உடனே நேற்று நாங்க அதை கதைக்கணும் வந்து என்ன சொல்ல கணக்கு கதைச்சாலும் அந்த நேரம் இல்லாம போயிடுது. அஜித் பெரேராவோட ஊடகவியலாளர்கள் முரண்பட்டு கொள்றாங்க. அவர் கோவப்படுறாரு. மற்றது அதுக்கு முதல் நாள் ஒரு காணொலி உங்களுக்கு போட்டேன், நான் பார்த்துருப்பீங்க. ஒரு மைக் கொண்ட தூக்கி போடும் என்ன மாதிரி வசந்த சமரசிங்க சொல்றேன். இந்த 2 சம்பவம் பார்த்தனீங்க. அதான் வசந்த சமரசிங்க அவர்களுக்கு ஏற்கனவே பிடிக்காது. அத ஒரு ஊடகத்திட்ட மைக் வந்து பொதுவா பல பேர் விமர்சிக்கிற ஒரு சேனலா தான் இருக்கு, பிரதான ஊடகம் பேர. அதை நம்ம இனி ஒன்றும் சொல்ல போகலாது. ஆனா அது அவர் வந்து அந்த இடத்துல சொல்லும் போது அதை சொல்றாரு, இதை எடுங்க, இதை எடுத்துருங்க, அங்கிட்டு எடுத்துருங்கன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த அஜித் பெரேரா நேற்றைய தினம் ஊடகத்தில் நட சொல்லும் போது அதே தான் இவங்க எதிர்கட்சி இருக்கவங்க என்ன சொல்றாங்க, அரசியல் நாணயக்காரன் பதவி விலகணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே தான் இவர் சொல்ல வந்தோன்னு ஊடகவியலாளர் எழுப்பி கேள்வி கேட்டாரு. சரி, அரசியல் நாணயக்காரை பதவி விலக சொல்றாங்களே, அவராச்சும் பொறுப்பேற்றுக்கிட்டாரு, இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு ஏத்துக்கிட்டாரு. ஈஸ்டர் தாக்குதல் நடந்துச்சு, நீங்க எல்லாம் அந்த அரசாங்கத்துல இருந்தீங்க. என்ன நடந்தது? அது எப்ப நடந்தது? எங்க நடந்தது? அது அவருக்கு தெரியல. அவர் மறந்துட்டாரு. அவர் மறந்துட்டு தான் என்ன, ஐயோ என்ன இவன் எப்படி கேள்வி கேட்டுட்டான் அப்படின்னு அவரோட சமாளிக்கிறாப்புல. கடைசியில சமாளிச்சு ஆகிமெண்டா மாறுது. அவரும் உடவியலாளர் கேள்வி எழுப்ப ஆளுக்கு ஒன்றும் சொல்லிக்க முடியல. கடைசியில நீங்க வந்து ஊடகவியலாளரா, எந்த ஊடகவியலாளர், அரசாங்கத்து ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு பதில் சொல்லப்பட்டு வெளியே போயிட்டாப்புல. அவ்வளவுதான். அது டட்டா பாய் தான். அதுக்கு மேல கதைக்கு ஒன்று இல்ல. මම අද සාකච්ඡා කරන්නේ මම ඔබතුමත් එක්ක ওই කාරණා ගැන වෙනම වාද කරන්න. එතකොට ඔබතුමා මේ සමග ජන බලවේගයේ මැතිවරණ පරාජය පිළිබඳ මෙතන ප්‍රශ්න කරන එක හරි මට තේරුම් ගන්න බෑ. மற்றது போதை கடத்தல் மூலம் சம்பாதித்த கிராண்ட் பாஸ் லொக்கு நோனாவுக்கு சொந்தமான 5.7 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் FCAD. ஐயோ, நீங்க செய்யறத பார்க்க எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குது. அங்கால மறுபுறம் இன்னும் ஒரு தகவலும் வருது டில்சா. கடந்த காலத்தில் இடம்பெற்ற தவறுகளை திருத்தி தற்போது பொருளாதார நல்ல நிலைக்கு வந்துள்ளது. மத்திய வங்கியில் ஆளுநர் நந்தலால். இப்ப என்னன்னு சொல்லுங்க, இந்த FCAD கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுங்க. நீங்க வேலை செய்யற காணாது. உங்கள மீது விசாரணை செய்யணும். முதலாவது நீங்க வேலை செய்யற, இப்ப நீங்க சரியா வேலை செய்த டில்சான், இப்படி கோடி கோடியா வந்தா நம்ம நாடு எங்க போகும்? எப்படி அந்த அப்பாச்சீர ஏரியாவையும் ஒரு கிளிய பண்ணீங்கன்னா பெரிய பெரிய காசு கிடைக்கும். இன்னும் பல்கா அமௌண்ட் கொஞ்சம் கிடைக்கும். ஆவணங்களில் மோசடி செய்து பாதாள குழுவிற்கு உதவிய குற்றச்சாட்டு. கொழும்பு அலுவலகம் ஒன்றில் பணிபுரியும் பெண் காணி பதிவாளர் CID ஆள் கைது. அவங்களும் வேலைப்பாடு பார்த்திருக்காங்க. உதவி இருக்காங்க. அண்டர்வேல்டுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி இருக்காங்க. நேற்று கடவுச்சீட்டு அலுவலகத்திலேயும் ஒரு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் தான் பாஸ்போர்ட் அடிச்சு கொடுக்கறதுக்கான வேலைப்பாடுகளை பார்த்திருக்காரு. இந்த நிறுவனங்கள்ல தான் அரசு அதிகாரிகள் நிறைய பேர் சம்பவம் அவங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த அண்டர்வேல்டு இருக்கவங்க வந்து வெளிநாடுக்கு தப்பி போக முடியாது, உள்ள வர முடியாது, நடத்த முடியாது, எல்லாம் நடந்தது. நீங்க போய் என்ன பாருங்க, இந்த நீதியரசு தலைமையில நடக்கிற விசாரணையில நீர்கொழும்பு சிறைச்சாலையிலையும் 1 அல்லது 2 அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கு. ஏன்னா அந்த ஸ்கேனர், அந்த பொடி ஸ்கேனர் அவங்க அடிச்சு உடைச்சது இருக்கு தானே டெல்சான். அதுல என்ன செய்தி சொல்லப்படுது தெரியுமா? சிறை கைதி வழியில போய் சாமான் கொண்டுறையிலுமா உள்ளுக்குள்ள. குடும்பமும் கொண்டுற மாட்டாங்க, ஃபெமிலியிலும் கொண்டுற மாட்டாங்க. அது மெயின் ஒரு பெரிய லொட்டா தான் வரும். யாரு கொண்டு வர்றது? சிறைச்சாலை ஊழியர். யாரோ ஒரு தரப்புக்கு அந்த பொடி ஸ்கேனர் இருக்கிறது பிடிக்கல, அதை உடைச்சிட்டா ரைட் வேலை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பல மில்லியன் பெறுமதியான பொடி ஸ்கேனர். மற்றது நேற்று பாத்தீங்களா? இப்ப பாருங்க, சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் நேற்று அவர் வந்து ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. ஆனா சோசியல் மீடியால போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டக்டரா மாறிட்டார். ரைட்டா, கண்டக்டரா மாறி. நான் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்.
காலத்துல நீர்கொழும்பு கண்டென்ட் மாத்தி விட்டாங்க. நீர்கொழும்பு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போகம்பர ஏறுங்கோ. அவ்வளவு பலத்த, அதுல ஆனா அதுலயும் ஒரு மிஸ்டேக் இருக்குண்டா. எல்லாம் சொல்லிக்கிட்டு வெட்டிக்கடோ மட்டக்களப்பு காலி, வெட்டிக்கடோ மட்டக்களப்பு. இல்ல, இல்ல, அவருக்கு உண்மையில ரெண்டு மாவட்டமா வந்திருக்காது. இல்ல, உண்மையில அவர் பாராட்டணும். மட்டக்களப்பு எதிர்காலத்தில் அவர் ஜனாதிபதியான 2 மாவட்டமா ஆக்குவாருங்களது. ஏன்டா இப்ப உண்மையில அவர் 2 ஆக்குவார் டெல்சன். ஏன்டா அவருக்கு அந்த தமிழரசு கட்சி அவருக்கு பெரிய ஆதரவு கொடுத்தேன். அவங்களோட லெட்டர்ல இவருக்கு நோட்டீஸ் அடிச்சவங்க. அப்ப சரி. அப்ப சரி, நீங்க இல்ல இல்ல, அவர் எதிர்கட்சி தலைவரை கருத்து சரி டெல்சன். நீங்க வெட்டிக்கடோ மீள ஒண்ணு, பெறணும். மட்டக்களப்பு ஒண்ணு. ரெண்டு உங்களோட மாவட்டம். கருத்தை நீங்க மீள பெறணும். நீங்க நான் வாங்க நீங்க வாங்க மீள நான் தான் பெறணும். அது சரி. நான் தான் வித்ட்ரா பண்ணிக்கணும். அப்ப அவர் சரி. ஏண்டா அவங்க இப்ப தமிழரசு கட்சி இருந்த ஒப்பந்தத்துல மட்டக்களப்ப 2 மாவட்டமாக்குவார். அப்ப சரி. அப்ப அதுல அப்படி அப்படியே சென்டர் பண்ணி பிடிச்சு 2 ஆக்கி ஒண்டிஞ்சால மட்டக்களப்பு இன்னொன்று பெட்டி வெட்டிக்கணும் அப்படி. அது சொல்லி ஏன்னா அங்க சோசியல் மீடியாவுல அங்க வேலை கட்டிக்காரர் இருக்கிறாங்க. அந்த 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 கட்சியில இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கு புதுசா இருக்கு அந்த கட்சி. தமிழரசு கட்சி அவங்க பெரிய கட்டிக்காரர். அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற பாவம் என்னென்றால் எந்த ஒரு கட்சியும் தங்களோட லெட்டர்ல இன்னொரு கட்சிக்கு நோட்டீஸ் அடிக்காது. இவங்க அடிச்சவங்க. இவங்க அடிச்சிருக்கான். அதை சொல்லிக்கிட்டு வரும்போது அப்படியே எதிர்கட்சி தலைவரை பஸ் கண்டக்டர் ஆக்கி மீன் போட்டு රිමාන්ඩ් ප්‍රිසන් එක නිව් මැගසින් රිමාන්ඩ් මහර බෝගම්බර යාපනයේ අනුරාධපුර බදුල්ල බැටික්ලෝ මඩකලපුව ගාල්ල මාතර අඟුණුකොළ පැලස්ස මීගමුව ත්‍රිකුණාමලය කෑගල්ල කළුතර කුරුවිට පොළොන්නරුව උනරාගල වාරියපොළ වවුනිය. மிக முக்கியமான ஒரு விடயம், உங்களுக்கும் அந்த மெசேஜ் வரும் அந்த டயலாக்ல இருந்து ஒரு மெசேஜ் வர்றது காசு வந்து உங்களுக்கு பணப்பரிசு அந்த உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பரிசு விழுந்து இருக்குது. ஆனா நேற்று அதோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை ஒரு வீதியில மடக்கி பிடிச்சிருக்காங்க. மாட்டிக்கிட்டாரு. சொல்றாரு வந்து அதை பிடிச்ச நபர் வந்து சொல்றாரு, இவன் வந்து போய் இவன் வந்து இந்த டைரக்ட் நிறுவனத்தால காசு கிடைச்சதா சொல்லி எனக்கு இங்க வர சொல்லி என்னை காசு போட சொல்லி என்னை ஏமாத்தி இருக்கான். இப்ப மாட்டிக்கிட்டான், அவனை புடுங்க, அவனை அடிங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வந்து தரமாறிக்கிட்டு இருக்காரு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஃபேக்ல கால் பண்ணி இந்த நிறுவனத்துல இருந்து நாங்க பேசுறோம், உங்களுக்கு வந்து இப்படி ஒரு சூப்பர் பரிசு விழுந்திருக்கு, அப்ப இதை நீங்க எடுக்கணும்னு சொன்னா இன்னொரு அமௌண்ட் டிபாசிட் பண்ணணும், அதை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நாங்க உங்களுக்கான அக்கௌண்ட்ல நாங்க அந்த கேஷ போட்டுருவோம். ஏன் நாங்க குத்தியா காது குத்தி இல்லையா? அவங்க 5000 டிபாசிட் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் இல்ல 10,000 பண்ண சொல்லுவாங்க. அந்த 5000 எடுத்துட்டு போயிட்டு அங்க வாங்குற தூள் எல்லாம் வாங்கி அடிச்சுக்கிட்டு உட்காந்து இருக்காது. அதுக்கு தான் இவங்க அந்த மாதிரி பாட்டி தான் இப்ப இப்படியெல்லாம் வர்றானுங்க. அவனெல்லாம் பிடிச்சி வெளுக்கணும். உண்மைக்குமே பேசாம அவங்களாம் எடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பி விட்டுறணும். புதுசா ஒரு சிறைச்சாலை வருது. அது நான் நினைக்கிறேன் சிறை கைதிகள் இல்ல டெல்சன், அந்த சிறைச்சாலை வார அவசரம் விசேட அமைச்சரவை பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை கொஞ்சம் பெசிலிட்டிஸோட வருது. நினைக்கிறேன் இப்ப இல்ல வீல் சேர்ல போகலாம், அந்த வீல் சேர் அந்த பெட் சோஃபா மாதிரி அதுகள்ல போகலாம். என்ன சொல்ல அந்த எங்கட அப்பாச்சி அந்த கோஷ்டி ஏத்த போறாங்க கொஞ்சம் பேர் போறாங்க. புது சிறைச்சாலையில சந்திப்போம். இன்னும் ஒன்று போட்டேன்னா டெல்சன், நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க என்ன யோசிச்சீங்களோ தெரியாது என்னன்னு சொல்லி. இங்க அனுரோட தொல்லை தாங்கல, அங்க விஜயிர தொல்லை தாங்க இல்லாம. இங்க அனுரோட தொல்லை தாங்க இல்லாம எல்லாரும் சுத்தி அடிச்சு விடுறாங்க. அங்க ஸ்டாலின் குடும்பம், அனுரையில குடும்பம். அனுரை இங்க, அங்க விஜய். அப்படி ஸ்டாலின் ஓடிச்சாரா லண்டனுக்கு. இது நான் சொல்லல, இவர் சொல்றாரு. யாரு இந்து கட்சியில தலைவரா இருக்கக்கூடிய சம்பத் சொல்றார். ஏன் செந்தில் பாலாஜி நேர்மையான ஆளா இருந்தா வந்து சரண்டர் ஆக வேண்டியது தானே? ஏவா வேலு ஒரு பாலம் கட்டி இருக்கிறாரு, 90 நாள்ல அந்த பாலம் அடிச்சுட்டு போயிருச்சு. ரோடு போடாமையே போட்டதா கணக்கு காட்டி திருடி இருக்கிறாங்க. இப்போ நெஞ்சு வலின்னு சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டாரு. டெல்சன் நேற்று எங்களுடைய எதிர்காலத்தினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகும்போது கலட்டுக்கரணவா கழட்டி தான் போகணும். நீதிமன்றத்துள்ளுக்கு இந்த சிகப்பு சால்வ கதையில எங்களுக்கு சரி வராது. சாட்டக கதையில எங்களுக்கு தேவையில்ல. அதை எங்க போனோம், நீங்க எங்க வேணா போட்டு போ. நீதிமன்றத்துக்கு அதெல்லாம் சரி வராது. அது அப்படி நீங்க நீதிமன்றத்துக்குள்ள அவங்க அனுமதி எடுத்து கொண்டு போயிடலாம். அவங்க அரசாங்கத்துல அப்படி நடந்துச்சு தெரியாது. இப்ப இல்லாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல என்ன போன மாதிரி தாங்க. முதல்ல இந்த பொடி செக்கப் எல்லாம் இல்லையே உங்களுக்கு பெருசா இல்ல. ஆமா, முதல் இதானே இருந்தது. இப்பதான் பொடி செக்கப் எல்லாம் நடக்கும். அப்ப போன உடனே இப்படி டெல்சன் போன உடனே காலையில நம்ம ஸ்கூல்ல போய் அந்த இப்படி நிப்ப எக்ஸசைஸுக்கு மியூசிக்க போட்டு நிக்கிற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல ஒரு மெஷினை இந்த பாட்டுல உருவி போட்டு அண்ட் இவர் நிக்கிறாங்கடா நல்லமா பாப்பமா நிக்கிறாரு. போய் அவன் எங்க செக் பண்றான்னு தெரியாம நிக்கிறான்.
ஆனா ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துல. மீண்டும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஆனா விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சாம். அந்த விசாரணை அறிக்கைகள் எல்லாமே சட்டமாதிப திணைக்களத்துக்கு சமர்ப்பிச்சிருக்காங்களா. மிச்ச மீதியை நாங்க செப்டம்பர் மாதம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுதீஸ்வர பண்டார அவரும் வந்தார் இன்னைக்கு. அவர் சொல்றாரு, வரும்போது சொல்றாரு, இப்ப வேலையெல்லாம் இப்படி போகுதுன்னா நல்ல நடக்குது தானே வேலையெல்லாம் அப்படியா அப்படின்ட்டு போறாரு. அவர் நினைச்சாரு இன்னைக்கு பிணை கிடைக்கும்னு கிடைக்கல. 22ஆம் தேதி மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க. ரைட், அது வரைக்கும் உள்ளுக்கு கடை. அப்படியே வருத்தத்துல பாதிக்கப்பட்ட விஜயதாஸ் ரமணன் அவங்க இன்னும் உள்ளுக்கு அவங்கள வருவாங்க இந்த விசாரணைக்கு. அப்படியானே அவர்கள் அப்படியா 2 பேரும் அப்படியா? அப்ப அவங்க வெளியே வந்தோன்னா தெரியும். இல்ல அப்படியா வரத்தான் இப்ப முடிஞ்சு இப்ப போயிருக்கு நினைக்கிறேன் அவருக்கு. போயிருக்குவா இல்ல உள்ளுக்கே ஏதாச்சும் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கா? யாரு கண்டது? எல்லாம் உள்ளுக்கு தானே. நல்ல நேரம் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு போடல இவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஐயோ ஐயோ, துண்ட காலம் துணிய காலம் ஓடிப்பான. இல்ல அப்படி போயிருந்தா நான் நினைக்கிறேன் இந்த அரசியல்வாதிகள் கணவர் ரோட்ல கண்ணீர் விட்டு அழுதிருப்பாங்க மக்களோட. அந்த காட்சியை பார்க்க நல்லா இருந்தது. மக்கள் மட்டும் தானே இப்ப கண்ணீர் விடுறாங்க. குற்றவாளிகள் அனைவரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த தூக்கிலிடப்படுறதா ஆதரிக்கிறலையான்ற ஒரு 2 கட்ட நிலை எங்களுக்கு. தூக்குன்றது அனுமதிக்க கூடான்றாங்க. ஆனா சில நாடுகள் தூக்கு தண்டனை இருந்தா தான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா இதுல நாங்க எதுவுமே கருத்து சொல்ல இல்லாது மக்களும் கூட கருத்தை நீங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் குற்றவாளிகள் அனைவரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றதுக்கு அதிகளவானவர்கள் திரும்பவும் அதை லைக் பண்ணிருக்கிறாங்க, அதை ஆமோதிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக சுட்டு தள்ளவும் கௌரவ அனுர அவர்களே, அதாவது ஒட்டுமொத்தமாக சுட்டு தள்ளவரும் அதுக்கும் ஆதரவு தெரிவிச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த அதாவது போதைப் பொருளோடு தொடர்பானவர்கள் யாருமே நடமாடக்கூடாதுன்றது மக்களுடைய என்னடா டேல்ஸான் இந்த சமூக சீரழிச்சதுக்கு இவங்க தானே காரணம். பாதாள உலக குழுன்றது என்ன கஞ்சி பானன்றது அந்த பானன்றது இந்த பானன்றது முழுதும் நீங்க நடத்தின 83 வெளிக்கடை சிறையில் நடந்த படுகொலையின் கர்மாதான் இது. இயற்கையின் தண்டனையிலிருந்து யாருமே தப்ப முடியாத சகோதரர்களே. இந்த வெளிக்கடை சம்பந்தம் நாங்க சொன்னாங்க டெல்சான். அது மாதிரி கீழே பாருங்க டெல்சான். இருவருக்கும் வணக்கம், மிக அருமையாக இருக்கிறது உங்கள் இருவரின் நிகழ்ச்சி. அருமையாக கர்மா 43 ஆண்டுகளின் பின் நடைபெறுவது போல உணர்கிறேன் என்று 2450 டேக் பண்ணி போட்டிருக்கிறார். நாங்க இதுல யாருக்கும் ஜட்மெண்ட் சொல்லல இல்லையா டெல்சான்? அது சரி, நாங்க அது சொல்ல மாட்டோம். நாங்க இருக்கதை வாசிட்டு சொல்லிட்டு போயிடுவோம். இந்த விவகாரம் இனிமேல் உள்ளே போகிற கள்ள ஆசாமிகள் இதுக்கு காரணம். கட்டாயம் இந்த அரசாங்கம் உடனே முடிவெடுத்து எதிர்கட்சியின் வாய் மூடி அடுத்த கட்டம் எடுத்து மற்ற ரெடியா இருக்கிறவர்களை உள்ளே தள்ள வேணும் அப்படின்னு போட்டிருக்காரு. சிறை கைதிகள் தொகை விரைவில் அதிகரிக்க உள்ளது நாமலே உட்பட அதையும் சொல்லியிருக்கிறார். சிங்களத்திலேயும் ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க. 6 எழுதுனாங்களும் தெரியாது. மற்ற தெமலாக் புலுவான் மமோ யாழாகி சென்னல்லேக்க வாழ்னவா. நான் நீர்கொழும்பை சேர்ந்தவர், எனக்கு தமிழும் தெரியும், நான் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிறேன். நன்றி. போமஸ்தூத்தி வளண்ட பாருங்க என்னன்னா இப்ப தமிழாக்கள்ல சிங்களம் காய்க்கிற மாதிரி சிங்களாக்கள் ஒரு சில பேர் தமிழ் நல்லா கேட்கக்கூடிய பேச்சுக்கு இடமில்லை, ஒரே வீச்சு தான். அரசு நல்லா கெட்டதோ அது ஒரு புறம் இருக்கட்டும், போதைப்பொருள் லஞ்சம் இந்த 2க்கும் கண்டிப்பா எல்லா மக்களும் அரசுக்கு ஆதரவு கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இதில் எதிர்கால சந்தை இப்ப அந்த கருத்தை எல்லாரும் சொல்றாங்க டெல்சான். பாருங்க, போதைப் பொருள்ன்றது பல்கலைக்கழகங்களை சீரழிச்சு விட்டது. ஆனா இப்போ கொஞ்சம் நடமாட்டம் குறைவுன்னு நினைக்கிறேன் இல்லையா போதைப் பொருள்ன்ற குறைஞ்சதுக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சு 2025 14 சிறைச்சாலைகள்ல இருந்து போதைப் பொருள், கையடக்க தொலைபேசிகள், இன்னும் பல அந்த இதர சாமான்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வருஷம் ரிப்போர்ட் படி தேதி பார்க்கிறபடி 4 சிறைச்சாலைகளிடத்தான் குறைந்த அளவான போதைப் பொருளும் சரி, தொலைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்களும் சரி கிடைச்சிருக்கு. அப்ப அது ரொம்பவே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பயந்து தான் இந்த நீர்க்குழம்புல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது திருந்தி வரத விரும்பாத ஒரு குளங்கள்லாம் இந்த வேலையை செய்திருக்கு. ஆமா, மகிதா கம்பெனியை உள்ளே வைத்து விட்டு இப்படி ஒரு கலவரத்தை தொடங்கினால் எப்படி இருக்கும்? இல்ல இந்த நேர கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அவர் முன்னாள் ஜனாதிபதி நாட்டை கேட்கிற இப்ப 100 நாட்டை கொண்டு போயிடாது, நாட்டை தான் வழி நடத்துறன்னு கேட்கிறவர்கிட்ட அப்படி இல்லை. இது அவர் பாவம் உள்ளுக்குள்ள இருந்தா அப்படி எதுக்கும் அந்த புதுசா அமைச்சரவை அனுமதி வழங்கின ஜெயில ஆருக்குன்றத நேர்களே நீங்களே எழுதி கொள்ளுங்க பின்னூட்டத்தில். அது 6 போனா நல்லா இருக்கும். 6 உள்ளுக்குள்ள ஓபன் பண்ணி வைக்கிறதே இவராதான் இருக்க போதும் எனக்கு சந்தேகமா இருக்கு. பாப்பா அந்த டைம் ஒரு தடவை கருத்து இருக்க டெல்சான் அதை 17 பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க.
போதைப் பொருளை அடியோடு இல்லாதொழிக்க சிங்கப்பூரில் நடைமுறையில் உள்ள தூக்கு தண்டனை இலங்கையில் அமல்படுத்த வேண்டும். எனக்கு இது இந்த 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 சட்டம் தொடர்பு உண்மையா நாங்கள் ஒரு சட்டவாளர்களோட தான் விரிவாக கலந்துரையாட வேண்டி இருக்குது. இதுல சாதக பாதகங்கள், ஒரு சம்பவத்துக்கு தூக்கு தண்டனை சரி என்று ஆதரிக்கிறது எந்த அளவு நியாயப்பாடுன்னு தெரியாது. ஏனென்றால் இது பெரிய சட்ட மேதைகள் அல்லது பலத்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இதுல கருத்துக்கள் ஆராய்ஞ்சுதான் எங்கட கருத்துக்களை சொல்லலாம். இது ஒரு ஜனாதிபதி அனுரகுமார் சாணாக்கும் விருப்பம் இல்ல மரண தண்டனையை கொண்டு வரத்துக்கு. ஏன்னா அவர் ஒரு ஸ்டேஜில் அதை சொல்லியிருக்காரு, நான் அந்த பாவத்தை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுபடியா சட்டத்தை கொஞ்சம் டைட் பண்ணா சரியா இருக்குமா, அதாவது சட்டத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா சரி, இதுல பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். கட்டாயம். அது இன்னொன்று டீல்ஸான், சட்டத்தை இறுக்கி பிடிக்கணும்னா நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். உங்களுக்கு யாரிலையும் சந்தேகம் அல்லது ஏதாவது உங்களுக்கு நடமாட்டங்கள்ல பிள்ளை தெரியும்னா அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களுக்கு உடனே அறிவிங்க. அல்லது உங்களோட சுற்று வட்டாரங்கள் எதுவும் பிள்ளை நடக்குன்னா அருகில் போலீஸ் நிலையங்களாக அறிவிங்க. போலீஸாரையும் ரகசியத்தன்மை போனவன். எனக்கு டில்சான் தான் போன் பண்ணி வந்தேன் அங்க போய் சொன்னா சரி, அல்லது தமிழரசு போன் பண்ணி தான் வந்த விஷயம். ரைட், ஓகேடா. அப்ப அந்த நாளை சந்திப்போம். நல்ல பல செய்திகளோடு நாளை சந்திப்போம். போயிட்டு வாரோம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.